திருகோணமலை மாவட்டம் பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட கப்பல்துறை பகுதியில் உள்ள மக்கள் தங்கள் காணிகளை அபகரிக்க வேண்டாம் என கோரி இன்று சனிக்கிழமை கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். குறித்த கவனஈர்ப்பில் பல நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டதுடன் அல் அக்ஸா ஜும்மா பள்ளிவாயலுக்கு முன்னால் இருந்து அஸ்ரப் நகர் வயல்வீதி வரையில் பேரணியாக சென்றனர். கொண்டு வருகின்றோம். எங்களுடைய விவசாய காணிகளை விடுவித்து தர வேண்டும். நாங்கள் நிரந்தரமாக விவசாயம் செய்து வருவதற்கு எங்களுக்கு நல்ல ஒரு சூழலை உருவாக்கி தர வேண்டும். இதுதான் எங்களுக்கு வேண்டும். நாங்கள் அரசாங்கத்திடம் எதையுமே கேட்கவில்லை. அரசாங்கம் எங்களுக்கு எதுவுமே தரவும் இல்லை. நாங்கள் கேட்கின்றோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் துறைமுக அதிகார சபையினாலே யாராலேயே எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்களுக்கு இந்த விவசாயம் செய்வதற்கு நீங்கள் எங்களுடைய காணிகளை விடுவித்து தர வேண்டும் என்று கூறுகின்றோம். நன்றி. நாங்கள் இப்பொழுது திருகோணாமலை என்னும் மாவட்டத்திலே கப்பல்துறை என்னும் கிராமத்திலே எங்கள் காணி பிரச்சனை சம்பந்தமாக கிராம மக்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த காணி 1987ஆம் ஆண்டு மக்கள் இங்கே பரம்பரையாக குடியிருந்து வந்திருக்கின்றார்கள். இதற்கு பின்னால் யுத்த காரணமாக இடம்பெயர்ந்து முகாம்களிலும் தங்க உறவினர்களின் வீடுகளிலும் குடியிருந்து வந்துள்ளார்கள். ஏக்கர் காணி என்று எங்களிடம் சொன்னார்கள். அன்று இன்று 68 ஏக்கர் காணி குடியிருப்பு காணிகளையும் வந்து அளக்கிறார்கள். இவங்கள் என்னென்று எங்களை குடியிருக்க விடுவார்கள் என்று நம்பி நாங்கள் வீடு வாசலை கட்டி புள்ள குட்டிகளுக்கு கொடுப்பது. நாங்கள் இருக்கும் தலைமுறையிலேயே எங்களுக்கு தராதவர்கள் எங்களை புள்ள குட்டிகளை விரட்ட மாட்டார்கள் என்று எந்த நிச்சயம். நாங்கள் பாடுபட்டு எங்களை விவசாயத்தினால் பாடுபட்டு எங்கள் மக்களுக்கு தேடி வைக்கும் மரமட்டுகளையும் பயிர்களையும் அழித்து இந்த காலகட்டத்திலே எங்களை அழிக்கிறார்கள் என்றால் பின்னுக்கு என்ன செய்வார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஜனாதிபதி அவர்களிடம் கேட்டுக்கொள்ற ஒரே ஒரு வேண்டுகோள் தான், மக்கள் குடியிருக்கும் காணிகளையும் விவசாய காணிகளையும் எங்களுக்கு நிரந்தரமாக விட்டுத்தர வேண்டும். எங்களுக்கு இதுக்கான அனுமதி பத்திரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று அரசியல் தலைவர்களாக 3 சமூகமும் இந்த கிராமத்திலே குடியேற்றப்பட்டது. இந்த சமூகமானது 3-4 தடவைகள் யுத்தத்தினால் யுத்த காரணமாக அகதி முகாம்களில் வாழ்ந்து இன்னென்ன துயரங்களிலும் துன்பங்களிலும் அனுபவித்து மீண்டுமாய் மீள்குடியேற்ற ராஜாங்க அமைச்சராக எல்லாம் அசுரப் அவர் ராஜாங்க அமைச்சர் போட்டத்தொட்டி அமைச்சராகவும் வராய் அமைச்சராக அவர் இருந்தார். அந்த நேரத்திலே இரவிரவாக எங்களை கொண்டது குடியேற்றி ஒரே நாளில் எங்களை பதிவு செய்து உங்களுக்கு இனிமேல் எந்தவித தொந்தரவும் தரமாட்டார்கள், யாராலும் வராது, நீங்கள் நிம்மதியாக இனி எந்த அகதிமாக்கும் போக தேவையில்லை, நிம்மதியாக வாழலாம் என்று சொல்லி அரசியலமைப்பில் முதலாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி சந்திரயா நாயக குமாரதுங்க அவர்களால் எங்களை பதிவு செய்யப்பட்டு எங்களோட ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இது விவசாய நிலமாகவும் பதிவு செய்யப்பட்டது. ஆகவே நாங்கள் விவசாயிகள் நாங்கள் ஒன்றும் இந்த நாட்டிலே சேர்க்கவில்லை. நாங்கள் நிம்மதியாக எங்கள் விவசாயத்தை செய்து நிம்மதியாக எங்கள் மக்களோடு மக்களாய் நாங்கள் ஒற்றுமையாய் ஒருங்கிணைந்து நாங்கள் நாட்டை முன்னேற்றத்தான் நாங்கள் பாடுபடுகிறோம். ஆகவே எங்கள் விவசாய காரியங்கள் கை வைக்காதபடி எங்களுடைய சிறுபான்மை அரசியல் தலைவர்கள் ஜனாதிபதி மத்தியில் இந்த பிரச்சனையை கொண்டு போய் உடனே